மதர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். புனித வெள்ளியை பற்றிய ஒரு சிறிய சிந்தனையை தர வாய்ப்பளித்த மதர் டிவிக்கு நன்றி கூறுகிறேன். புனித வெள்ளி அன்று நம்முடைய நினைவுக்கு வருவதெல்லாம் திருச்சிலுவை. வழக்கமாக சிலுவை என்பது துன்பத்தின் அடையாளம், துயரத்தின் அடையாளம், பாடுகளின் அடையாளம். இது ஒரு யதார்த்தம். பாஃப் என்ற இறையியல் அறிஞர் கூறுவார், பேஷன் ஆஃப் கிரைஸ்ட், பேஷன் ஆஃப் வேர்ல்ட். கிறிஸ்துவின் பாடுகள் இன்று உலகத்தின் துயரங்களை நினைத்து பார்க்க நம்மை தூண்டுகின்றது. ஆம், துன்பங்கள், துயரங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சமூக வாழ்க்கையிலே பார்க்கின்ற யதார்த்தம். அன்பர்கள் அநியாயமாக துன்புறுகிறார்கள் அநீதிகளால். சில துன்பங்களுக்கு நம்மால் விளக்கங்கள் கூற இயலவில்லை. சிறு குழந்தைகள் திடீரென விபத்திலோ நோயினாலோ இறக்கும்போது அதை நாம் புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆல்பர்ட் கமு என்ற தத்துவ இயலார் சொல்வது போல, லுக், த ஹெவன் இஸ் சைலண்ட். அன்னார்ந்து பாருங்கள், வானம் அமைதியாக இருக்கிறது என்றுதான் நம்மால் சொல்ல முடிகிறது. ஆனால் சிலுவை ஒரு எதிர்நோக்கின் அடையாளம் என்று திருத்தந்தை இந்த யூபிலி ஆண்டிலே சிலுவையின் கீழ் ஒரு நங்கூரத்தை வைத்து அது எதிர்நோக்கின் அடையாளம் என்று குறிப்பிடுகின்றார். எனவே சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிற மக்கள், குறிப்பாக துயருறுகிற மக்களுக்கு சிலுவை ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கின்றது. வழக்கமாக சிலுவையின் நேர் சட்டம் இறை அன்பையும், சிலுவையின் குறுக்கு சட்டம் பிறர் அன்பையும் சுட்டி காட்டுகிறது. எனவே சிலுவை ஒரு அவநம்பிக்கையின் அடையாளமாக இல்லாமல் அது நம்பிக்கை தரும் சிலுவையாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த பாடுகளின் வெள்ளியின் போது, இந்த புனித வெள்ளியின் போது துயருகின்ற மக்களை நாம் நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோம். தனிப்பட்ட விதத்திலே, தனிமையாலோ, நோயினாலோ, அல்லது தாங்கள் அன்பு செய்த ஒருவருடைய திடீர் இழப்பினாலோ வருத்தப்படுகின்ற, துயரப்படுகின்ற அன்பர்களை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோம். அதே வேளையிலே அநீதிகளால் துன்புறுகின்ற அன்பர்களை நினைவுக்கு கொண்டு வருவோம். அநீதிகள் என்று சொல்லும்போது சமூக பொருளாதார அமைப்பு முறைகள், எளியோர் இந்த அமைப்பு முறைகளால் துன்புறுகிறார்கள். இப்படிப்பட்ட அந்த சமூக பாவங்கள் என்று நாம் இன்றைக்கு இறையியலிலே கூறுகிறோம். இந்திய மண்ணிலே சமூக பாவம் என்பது பெண் அடிமைத்தனம், தீண்டாமை, இவைகள். ஜாதியமும் ஒரு சமூக பாவம். இந்த பாவங்களால் காயப்பட்ட மக்கள், இந்த பாவங்களால் தங்கள் சிந்தனைகளை கடினமாக்கி கொண்ட மக்கள், இவர்களை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வந்து அவர்களுக்காக மன்றாடுவோம். அதே வேளையிலே இயற்கையை நினைத்து பார்ப்போம். இயற்கை இறைவன் படைத்த மேலான ஒன்று. எளிய மக்களின் குரலோடு இயற்கையும் கூக்குரல் எழுப்புகிறது என்று திருத்தந்தை கூறுகிறார். காரணம், இயற்கையை லாபத்திற்காக இன்று கார்ப்பரேட் கம்பெனிகள் அதை சீரழித்து வருகின்றன. அதற்கு நாமும் சில வேளைகளில் துணை போகின்றோம். எனவே இயற்கை படுகின்ற காயங்கள், துன்பங்களை நினைத்து பார்த்து
இயற்கையை பேணி பாதுகாக்க முன்வருவோம். ஆண்டவருடைய பாடுகள் நம்மை சுற்றி உள்ள மக்களின் எளியோரின் பாடுகளை நினைத்து பார்க்க உதவட்டும். சிலுவையில் அறையுண்ட இயேசு வல்லமையும் ஞானமும் நம்பிக்கையுமாக இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு நாம் சிலுவையை ஆராதிப்போம், சிலுவையை ஆறத் தழுவிக்கொள்வோம். இயேசுவுக்கே புகழ்.